தகப்பனங்களை சிலுவை பின்னாலே மறைத்து அவர் தாமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகளை ஒன்று கூட்டி சேர்த்த உடைய பெருதான கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த ஆராதனை உடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சத்துருடைய வல்லமைகளையும் கத்தர் அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொய்யறியாத தேவனப்பா, நீங்கள் வாக்குரைத்தபடி ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அப்பா ஒரு அதிசயத்தை கத்தர் காண பண்ண போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இது உண்மையிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆராதனை நீங்கள் ஒருவரே பொறுப்படுங்கப்பா, வார்த்தைகளை பொறுப்படுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு பரியந்த உங்களோட மகிமையுள்ள பிரசனம் மாத்திரம் எங்களுடைய ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நம்முடைய தேவன் அதிசயமான தேவன், அவர் ஆலோசனை கத்திரட்டு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்களுக்கு மகாபெரிய பலனும் கேடகமான தேவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாங்கள் முழு இதயத்தோடு நோக்கி பார்ப்போமா? இந்த ஜூலை மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையா இருக்கிறது, யாருக்கும் கிடைக்காத பெரிதான சலாக்கியத்தை தேவனுக்கு தந்திருக்கிறார். தகப்பனே, உங்களை நன்றியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. 6 மாதங்கள் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஜீவனை தந்தவரே உமக்கு நன்றி அப்பா, சுகம் தந்தவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களோ கடந்த நாட்களில் செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி சொல்லும் போது இந்த புதிய மாதத்தில் நீங்க நிச்சயமாய் அதிசயத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பீர்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க அப்பா. இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய மகிமை மூடுவதாக தகப்பனே அப்பா. நாங்கள் ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்க இந்த இடத்துல வரவில்லையப்பா, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கவும் நாங்கள் வரவில்லையப்பா. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் இடைப்படுங்கப்பா, நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. உடைய இருதயத்தின் ஏக்கங்கள் ஆண்டவரே, உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் இந்த இடத்துல நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு ஜெப ஆவியையும் துதியின் ஆவியை நீங்கள் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நம்முடைய தேவன் அதிசயமானவர். அண்டை குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு வேதம் சொல்கிறது. எங்கள் தேவனாலே எல்லாம் கூடும். அவர் வனாந்தரத்திலே வள்ளிகளை உண்டாக்குற தேவன், அவாந்தரவனிலே பாதைகளை கட்டளிடுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்கள் எழுந்தருளுங்கப்பா, நீங்கள் எழுந்தருளுங்கப்பா. இந்த ஜெப வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. நீங்கள் இந்த இடத்துல அசைவாட முடியாதபடி, உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியாதபடி எந்த காரியங்கள் தடையா இருந்தாலும் இப்பொழுது அது அப்புறப்படுத்தப்படுவதாக. தேவனுடைய ஆளுகை இறங்கி வருவதாக, தேவனுடைய சக்கினா மகிமை இறங்கி வருவதாக, தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. அந்த செங்கடலை 2ஆக பிளந்து வழி திறந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வானத்தின் கிழங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் திகிலும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது, உங்களை பார்க்கும் போது சகல ஜனங்களுக்கும் ஒரு தேவ பயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார். அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நாம்
திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இரத்தமாய் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன்
அதிசயமான தேவன். நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை உங்கள் கண் முன்னாலே நிறுத்தி அந்த தேவன் அதிசயமான தேவன் இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாய் மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு துதிப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா. எஜமானனே, நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்கள் அருகில் நீங்கள் இருக்கிறபடியா நமக்கு நந்தியப்பா. நீங்கள் அற்புதங்களின் தேவன் அப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் அதிசயமான தேவன் அப்பா. எங்களை நினைவு கூறுகிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கொர்நேலியுடைய தான தர்மங்கள் தேவனாலே நினைவு கூறப்பட்டு தேவனர் தூதனை அனுப்பினார் என்று. ஹல்லேலூயா. எஜமானனே, நீங்க செய்கிற நன்மைகளை மறந்து போவதற்கு நம்முடைய தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள தேவன். நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கு தக்க பலன் நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து கடந்து வரும். ஹல்லேலூயா. ஓ ஷகாந்தா லாமாமா ரிமாந்தா லாமா. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை ஷகாரியாந்தா லாமா கதா லாமா. தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறது. தேவனுடைய ஓ ஷபாரதா லாமா கதா லாமா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ, நீங்கள் துதிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் தடைகளை உடைப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ எஜமானனே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே. ஓ ராபாகா தாலாமா ஷாந்தராபாவா. உங்கள் முன்பதாக இருக்கிற செங்கடல் இயேசுவின் நாமத்தினாலே பிளக்கும் அது. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாய் உங்களை மையமுறுத்தி கொண்டிருக்கிற ஜோர்தான் நிச்சயமாய் அது கரை புரண்டு ஓடும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபாகா தாலாமா ஷாந்தராபா தாலாமா. ஆண்டவரே, சத்துரு பூட்டின வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் right now. ஆண்டவரே, சத்து அடைத்த வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரெகமோ தொடங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ரெகமோ தொடங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ எஜமானனே, எஜமானனே, ஓ நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. ஓ நீங்கள் அற்புதங்களின் தேவனப்பா. அந்த தண்ணீரை ஓ திராட்சரசமாய் மாற்றின தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் போது தேவன் அதை ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஓ ஷாந்தாலாபா ரிமாந்தாலாபா. நீங்கள் தேவன் தாமதிக்கிறார் என்று நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. அவர் தாமதித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நன்மையானதை செய்வார். அதை நிச்சயம் வரும். அதை இனி தாமதிப்பதிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஷாகாந்தாலாபா ரிமாந்தாலாபா. ஓ எஜமானனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றியப்பா. ஓ தேவனுடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபாகாதாலாபா காதாலாமா ஷமாரியாந்தாலாபா காதாலாபா காதாலாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நுகத்தடிகளை முறிக்கிற வல்லமை ஆண்டவரே, நுகத்தடிகளை முறிக்கிற ஒரு வல்லமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. தேவனாலே நீங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவீர்கள் இயேசுவின் நாமத்தில். தேவனாலே ஒரு மதிலை நீங்கள் தாண்டுவீர்கள். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா, நந்தியப்பா. ஓ ஷாந்தாலாபா காதாலாபா. எஜமானனே, ஓ மனோபாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையிலே தேவனுடைய அதிசயம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும் போது உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் அந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்து இந்த இடத்திலே சாட்சியாய் நிற்பீர்கள். தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அதை செய்யும். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா, நந்தியப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் எவ்வளவு அதிசயமாய் வழி நடத்தின தேவன். சத்துருக்கள் பின்தொடர்ந்து வரும்போது ஓ அவர் எவ்வளவு மகிமையாய் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நந்தி எஜமானனே, நந்தி எஜமானனே, நந்தி எஜமானனே. தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தேவா, நான் எது நாள் விசுவசித்தவன். இந்த பாடலை நாங்கள் பாடுவோம்.
பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாவல் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையை கூட செல்லுது. தாவல் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையை கூட செல்லுது. என் தேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் தேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே காசப்புகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே காசப்புகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுமே. மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம்
இதோ தாயை போல தகப்பனை போல தேற்றுகிற உங்கள் மத்தியிலே ராஜா ராஜாவே அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இந்த இடத்திலே நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவாதி தேவன் வல்லமையுள்ள கர்த்தர், எங்களை நேசிக்கிற கர்த்தராயிருக்கிறவர், கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறவர், ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறவர், மாறாத தேவனாயிருக்கிறபடினால அவரையே நோக்கி பாருங்க. தேவ பிள்ளைகளே, அவரையே நோக்கி பார்க்கும் போது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் சோர்ந்து போவதில்லை. புது பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தரவர். ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா, நன்றி செலுத்துகிறோம் கதாதி கதா. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா. இந்த முதலாவது ஞாயிறில் ஆண்டவரே, 7ஆம் மாதத்தில் முதலாவது ஞாயிறில் கதா ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கதா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் நினைத்தது ஒருபோதும் தடைபெறாது, தடைபெறாது, தடைபெறாது. கர்த்தரையே நீங்க நம்பியிருங்க, அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரையே முன்விட்டு அவர் செல்லத்தக்கதாக நீங்க விட்டு விடுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறவரார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அவர் நினைத்தது ஒருபோதும் தடைபெறாது, தடைபெறாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த மைட்டி காட். ஆண்டவரையும் பிரசன்னத்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையுள்ள எங்கள் அன்பு தகப்பன், எங்களை அழைத்த ஒருமையுள்ளவர், கிருபையின் தேவன் நம்மை அழைத்த ஒருமையுள்ளவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் உண்மையுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார், எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேங்க்யூ தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். இப்போது யோசுவாவுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஊழியம் செய்கிறது சாதாரணமானது அல்ல. கர்த்தர் தேவ ஞானத்திலும் தேவ பலத்திலும் தேவ கிருபையிலும் வளரத்தக்கதாக, காரியங்களை தேவ பயபக்தியோடு செய்யத்தக்கதாக, ஆண்டவர் வளர்ந்தாலும் அவர்கள் வளர்ந்தாலும் கர்த்தருக்குள் பயபக்தியோடு காரியங்களை செய்யத்தக்கதாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். பிள்ளைக்கு இயேசுவின் நாமத்தை பரிசுத்த எங்கள் அன்பு தகப்பன் பிள்ளை மேலும் இருக்கட்டும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யத்தக்கதாக, இன்னும் விருத்தி அடையத்தக்கதாக, தேவ கிருபை வெளிப்படத்தக்கதாக, இன்னும் தேவ பரலோக ராகத்தோடு வாசிக்கத்தக்கதாக, பாடத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவீராக, வழி நடத்துவீராக, பலவான்களால் மாற்றத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த இரத்த கோட்டைகளை மூடி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். Let us all take our seats in the presence of the Lord. அவரின் பிரசன்னம் மாறாது. His presence never changes. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஒரே நோக்கத்தோடு ஆராதிக்கும் போது அவன் பிரசன்னம் இறங்கி வருகிறது. When God's children worship together with one heart, the presence of the Lord comes down from heaven to that place. ஒரே இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். And we need to serve the Lord with one heart. ஒரே இருதயம், அது தேவனை சேவிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். And that one heart should be the one that should serve only the Lord. தேவ பயபக்தியோடு நடுக்கத்தோடு தேவனை சேவிக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். And the children of the God should fear the Lord and serve the Lord with so much of
zealous for him. ஆண்டவர் மாறாதவர். And our God is the one who never changes. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். He's a God who called us, and He's a true God. வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மையுள்ளவர். The God who had given you promises, He's a God of truth, and He does true things. அவரின் வார்த்தை நம்மை மாற்றும். And His word will change us. நாம் மாறாவிட்டாலும் தேவனின் வார்த்தை மாற்றும். Even if we didn't change, the Lord's word will surely change us. உலகம் இழுத்துக்கொண்டு போகும், ஆனால் தேவனின் வார்த்தை தேவனிடத்தில் இழுத்துக்கொண்டு போகும். When we are in this world, the world will try to attract us towards it, but when we have the God's word will pull us towards the word of the God. 6 மாதமும் ஆண்டவர் கண்மணி போல நடத்தினாரே. Our God has protected us for last 6 months as an eyelid. இப்போ 7வது மாதத்துல நிக்கிறோம். And we are now standing on the 7th month of the year. அதையும் ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டுவார். And God will surely bless even the rest of the months with blessing. சுகத்தோடு பலத்தோடு இருப்பதுதான் தேவனின் திட்டமும் நோக்கமுமாய் இருக்கிறது. And it is also God's will and desire that we live with health and wealth and every good thing that is in the world. இந்த நாட்களில் நாம் கிருபையில் வளர வேண்டும். And in these days we have to grow with the grace of the Lord. ஏதோ தானோ என்று எல்லா கிருபை கிருபை என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். The people in the world are doing so many things as they like, telling that it is the grace of the Lord. It is the grace of the Lord. கிறிஸ்தவர்கள் தங்கள் இச்சைகளை ஆசைகளை நிறைவேற்றுகிறதற்கு கிருபையின் வசனத்தை எடுத்து அதை நிறைவேற்றுகிறார்கள். And even Christians, they take the verses that are related to grace to fulfill their own pleasures, to fulfill their own selfish things in this world. ஒரு செய்தியை கேட்டேன், புகை அடித்தால் அது தேவனின் மகிமை என்று சொல்லுகிறார்கள். And I was hearing one message where this person says that when we smoke, he's telling that we are telling the glory of the Lord. அந்த புகைதான் மகிமைக்கு அர்த்தம் என்று சொல்லுகிறார். And he even says that the smoke that comes out of that smoking, he says that is the glory of the Lord. தேவனின் மகிமை இறங்க வேண்டும். When we say the real glory of the Lord should always come down to us. தேவன் மாறாதவராய் இருக்கிறார். And our God is the one who does not change. சீனாய் மலையிலே தேவன் இறங்கின அந்த மகிமை இன்றும் இறங்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. And our God is capable of bringing the same glory and mightiness on the day on the mountain of Sinai. He can still bring that today. சக்கினா மகிமை இறங்க இப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறது. And he is still waiting for us to invite him so that he can send the glory of the Shekinah to us. பெந்தெகோஸ்த் நாளிலே தேவனின் மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கினது போல இந்த நாட்களிலும் இறங்கத்தக்கதாக தேவனின் வல்லமை குறுகி போனதல்ல. And even on the day of Pentecost, when the glory of the Lord came down to the people in a mighty way, it is still capable of sending the same mightiness towards us towards us. தேவ வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். And we need to be in the word of the Lord. தேவ வார்த்தை தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு நேராக நடத்தி செல்லும். And it is only that word will lead us towards the heaven. அவர்கள் இவர்கள் இப்படி என்று சொன்னால் நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களாக மாறிவிடுவோம். And if we still think of the worldly people like these person said this and that person said that, and if we still follow those things, we will be the spirits which will die. அதான் கிருபையில் வளர வேண்டும். And that's why we need to grow in the grace. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். Let's turn our Bibles to Acts chapter 13. 43வது வசனம் கடைசி பகுதியை வாசிப்போம். Let's read the verse 43 and the last portion of it. தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள்.
who as they spoke with them urged them to continue in the grace of God. தேவனுடைய கிருபையிலே நிலைகொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். They spoke to them and urged them to continue in the grace of the God. அவரின் கிருபையினால் தான் நாம் நிலை நிற்கிறோம். And it is only because of his grace we are standing today. கிருபையினால் தான் இந்த இடத்திலே நின்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். And it is only because of the grace of the God we are standing here and doing the things of the Lord. அதான் கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும். And that is what is continuing or living in the grace of the Lord. 2 பேதுரு. Let's also turn our Bibles to 2 Peter 3வது அதிகாரம் chapter 3 18வது வசனம். and the verse 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். But grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be the glory both now and to the day of eternity. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Let us all grow in the grace and the knowledge of our Lord Jesus Christ because he is our Savior. அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். And we need to grow in the grace and the knowledge where we know the Jesus Christ. அதானையா நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனை அறிய. And that is the reason why we have been the time for grace is because we need to know the Lord. இன்னும் நெருங்க. We need to get closer to the இன்னும் Lord. வார்த்தைகளை தியானிக்க. To even meditate more words. அதில முன்னேற. And to grow in it. அதான் கிருபை கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that is why grace is given to you. அதில் வளரத்தக்கதாக ஆண்டவர் எங்களை அங்கு உற்சாகப்படுத்துகிறார். அவர் விரும்புகிறார். And for that God is helping us to grow in the grace of the Lord, and for that he helps us to be enlightened and delightful. 2 தீமோத்தேயு. Let's turn our Bibles to 2 Timothy 2வது அதிகாரம் chapter 2 முதலாவது வசனம். and the verse 1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. An apostle of Christ Jesus by the will of the God according to the promise of the life that is in the Christ Jesus. அதனால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையில் பலப்படு. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதலாவது வசனம். In 2 Timothy chapter 2 verse 1 it says, you then my child be strengthened by grace that is in the Christ Jesus. கிருபையில் பலப்பட வேண்டும். We need to be strengthened by the grace. முதலாவது கிருபையின் நிலை கொண்டிருக்கும்படியாக Firstly, as we read, we have to continue in the grace of the Lord. கிருபையில் அவரை அறிகிற அறிவில் வளரத்தக்கதாக. And as we grow with the knowledge where we get the grace of the Lord to know more about him. கிருபையில் பலப்பட. And then we need to be strengthened in the grace. லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். Let's turn our Bibles to Luke chapter 2 and verse 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். And in Jesus increased in wisdom and in statute and in favor with the God and man. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். And Jesus increased in wisdom and in stature and in the favor with God and man. அங்கு பெருக்கம் உண்டாக வேண்டும். We see that there needs to be an increase. There should be a multiplication of things. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த படியான ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். And we need to even sometimes pray for little children. ஞானத்திலே வளர்த்தியிலே தேவ கிருபையிலே மனுஷ தயவிலே அதிகமாய் விருத்தி அடைகிறவர்களாக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். And we need to pray for our little children that they need to grow and to grow in the wisdom of the Lord and also every good things. தேவ கிருபையில் எப்படி வளர முடியும்? And how can we grow in the grace of the Lord? தேவ கிருபையில ஒவ்வொரு ஜனங்களும் வளர வேண்டும். And every children of God should grow in the grace of the Lord. 2 பேதுரு
Let's also turn about to 2 Peter முதலாவது அதிகாரம் chapter 1 இரண்டாவது வசனம். and verse 2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. And because you know the Lord and the Jesus Christ, for that reason you will be multiplying with peace and grace. இந்த பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு தெளிவாய் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவினால் தான் கிருபையில் வளர முடியும். And Apostle Paul very clearly says that, Apostle Peter very clearly says that only when you know the Lord and that's when you grow yourself with the knowledge of the Lord, and you will be blessed with the grace of the Lord. கிருபையும் சமாதானமும் பெருகும். And he says your peace and your grace will grow. தேவனை அறிய 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 எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகிக் கொண்டிருக்கும். And as we know the Lord more and more, that's when peace and the grace will grow. அங்கு தேவனின் வார்த்தையை நீ தியானிக்க தியானிக்க உனக்குள் இருக்கிற அந்த சமாதானம் பொங்கி பொங்கி வரும். And as you meditate on the word of the Lord, the peace that is in you will overflow. அந்த படிச்சிட்டு அப்படியே போகிறதல்ல, தேவனின் வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். And it is not that we just read a verse in the Bible and forget it, but it is the word that should do work in us so that our peace will overflow. சில பேர் படிக்கிறதுல ஸ்பீட் ட்ரெயின் போல படிப்பார்கள். Sometimes some people will read something as if they just want to run away. அதே போல இராதபடி தேவனின் வார்த்தையை நாம் வாசிக்கும் போது தியானத்தோடு அந்த காரியம் என்னத்தான் சொல்லுகிறது, எதை சுட்டி காண்பிக்கிறது என்று நாம் தியானிக்க வேண்டும். But instead of that, what we need to do is that when we read something, especially the word of the God, we need to slowly understand each and every single word, what it conveys to us, and understand and pray for it and meditate over it. தேவனின் வார்த்தையை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், and we need to have a deep understanding about the word of the God when we read it. தேவ ஆவியானவர் நமக்கு வேண்டும். And we need the Lord Jesus Christ as well. தேவ ஆவியானவர் நம்மை சத்தியத்திலே நடத்துவார். And God Jesus Christ will lead us within the truth. தேவ ஆவியானவர், Holy Spirit தேவ ஆவியானவர் நம்மை சத்தியத்திலே நடத்துவார். And the Holy Spirit will lead us in the truth. 1 கொரிந்தியர், Let's turn about 1 Corinthians 2வது அதிகாரம் chapter 2. 12 13வது வசனம். Let's read 12 and 13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். Now we have received not the spirit of the world, but the Spirit who is from God, that we might understand the things freely given us by God. And we impart this in words not taught by human wisdom, but taught by the Spirit, interpreting spiritual truths so to those who are spiritual. தேவனின் காரியங்களை அறியத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளி இருக்கிறார். And God has been so gracious and he has showered his blessing to know his word. உலக ஆவியை பெற்றவர்கள் உலகத்தின் காரியத்தை சிந்திப்பார்கள். The people, when the worldly people, when they have the worldly spirit, they think in the worldly ways. தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவனின் காரியங்களை சிந்திப்பார்கள். But the people who have the spirit of the Lord will think in the way the Lord wants us. பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்திலே நடக்கிற விதத்தை அறிந்து கொள்வார்கள். The Holy Spirit will also lead us to tell us what is the truth and how to go in it. அப்போதான் தேவ கிருபையில வளர முடியும்.
And that's when we will be growing in the grace of the Lord. கிருபையும் சமாதானம் பெருக வேண்டும் என்றால் தேவனின் வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். And if we need grace and peace to be increased in our life, we need to meditate on the word every day. இந்த காரியத்தை பேதுரு தெளிவும் திட்டவுமாய் சொல்லுகிறார். And Peter is telling this very clearly. கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். ஆண்டவரை அறிகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். And Peter very clearly says that when you know the Lord with his wisdom and with his grace and with his guidance, then your peace, your grace will be increased. And he tells this very clearly to the children of God. பேதுருவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். And today we are going to look at Peter. பேதுரு எப்படிப்பட்ட மனிதன், எந்த சூழ்நிலையை செய்தவன், எப்படி பின்மாற்றம் அடைந்தவன், ஆனாலும் தேவ கிருபை அவனிடத்தில் இருந்தது. And we are going to look at what Peter did, what are the things, what are the mistakes he did, and how he recovered from it. And we also are going to see the grace that he's given to him. அந்திரியா வந்து சொல்லுகிறான், மேசியாவை கண்டோம். We can see Andrews is coming to Peter and saying that we saw the Messiah. அந்த மேசியாவை காணுகிற கிருபை பேதுருவுக்கு கிடைத்தது. And here we see that Peter had the grace to see the Messiah. மேசியாவை கண்டோம் என்றால் அவனும் பின்தொடர்ந்து பார்க்கத்தக்கதான கிருபை அங்கு கிடைக்கப்பட்டது. And here he received the grace to follow these people who saw the Messiah. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபையாய் இருக்கிறது. And it is the grace of the Lord, because today for the reason we are redeemed. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை? நமக்கு ஆண்டவர் வைத்திருந்தது அது தேவ கிருபையினால் தான். I do not know how many of them have this opportunity to have a blessed and redeemed life, but God has given this to us. அங்கு வலையை பின்னி அந்த பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அழைக்கும் போது, என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் போது அவன் எல்லாத்தையும் விட்டு சென்றான். As a fisherman, Peter, when he was taking care of his nets to do the next fishing, when the Lord came to him and told to Peter, just leave everything and follow me, Peter did the good thing. He left everything that he did in the past and he followed the Jesus. தேவ கிருபை நம்மை அழைக்கிறது. And even today God's grace is calling us. தேவ கிருபை தேவனை பார்க்க அழைக்கின்றது. God's grace is calling us to see his mightiness. உலகத்து காரியத்தை பார்த்தது போதும், இப்போ தேவனை பார்க்கிற நாட்களாய் இருக்கிறது. And let the days where we saw the worldly things, let them mend. And this is the time where God's grace is calling us to see his mightiness. மத்தேயு 16வது அதிகாரம். Let's turn our Bibles to Matthew 16 16வது 17வது வசனம். and verse 16 and 17. அவனுக்கு வெளிப்பாடு வருகிறது பாருங்க, அது தேவ கிருபையினால் தான். And here we can see that there is a revelation that comes to this person, and it is only because of the grace of God. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Simon Peter replied, "You are the Christ, the Son of the living God." And Jesus answered him, "Blessed are you, Simon Bar-Jonah, for the flesh and the blood has not revealed this to you, but my Father who is in heaven." நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். He said, "You are the Christ and the Son of the living God." அது பெரிய வெளிப்பாடாக இருக்கிறது. And that is the biggest revelation. அவனுக்கு கொடுத்த தேவனின் கிருபை பெரிதாய் இருக்கிறது. And for that, the grace that the Lord has on him has increased. ஆண்டவர் மரித்த அந்த பொன்னை எழுப்பும் போது பேதுருவையும் கூட்டிக் கொண்டு தான் போகிறார். And when we can see that the Lord Jesus Christ, when he was rising up a dead person, he takes Peter along with him. அசுவிசுவாசக்காரரை வைத்து நாம் ஜெபித்தால் அங்கு அற்புதம் நடக்காது. When we
pray for something with the people who do not have real trust and belief in the Lord, and if we pray, things will never happen in that place. பேதுரு தேவனை விசுவாசித்தான், அதனால தான் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போய் அங்கு அற்புதங்களை செய்து காண்பிக்கிறார். And here we can see that Jesus Christ took along Peter with him, because he knows that when the people around him praise with the truth and trust and belief in the Lord, that's when the mighty things will happen, and that's when there is a miracle that happens. முன்பாக ஆண்டவர் மறுரூபமாகிறார். பேதுருக்கு முன்பாக ஆண்டவர் மறுரூபமாகிறார். அது கிருபையாயிருக்கிறது. And there's also one more time when the Lord transfigures in front of Peter, and that is also the grace of God. எல்லாருக்கும் முன்பாக அல்ல, பேதுருவுக்கு முன்பாக அங்கு மறுரூபமாகிறாரே பாருங்க, அது பெரிய கிருபையாயிருக்கிறது அல்லவா? It is not that the Lord transfigures himself in front of everyone, but it is just the Peter, and that is the grace of the Lord towards Peter. லூக்கா 22வது அதிகாரம், Let's turn our Bibles to Luke chapter 22 8வது வசனம். and the verse 8. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். So Jesus sent Peter and John, saying, Go and prepare the Passover for us, that we may eat it. பாருங்க, ஆயத்தம் பண்ண அங்கு அழைக்கிறார். ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அவர் கட்டளையிடுகிறார். We can see Jesus is commanding to John and Peter to go and prepare something for him. அதுவும் பேதுரு அங்கு இருக்கிறான் பாருங்க. And here also we can see Peter is one of that person where he sends. அதான் அந்த அனுபவத்தின் மூலமா 2 பேதுரு 1:2 சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. And only for this reason in the 2nd Peter where we saw, that's the reason why he says, because you know the Lord Jesus Christ, and with the knowledge that he gives, for that reason the peace and the grace grows in you. அவன் கடல் மேல் நடந்தான். And he's also the same person who walked on the sea. மூழ்கினான் தான், ஆனால் நடந்தான். He's the person who even about to get devoured by the sea, but he stood up. அவனுக்கு தெரியும், மூழ்கினாலும் தேவனின் கிருபை என்னை தூக்கி எடுக்கும். Even though he was going into the sea, he believed in himself that the grace of the Lord will help him to recover from it, and he was able to come out of it. அவன் மறுதலித்தான் தான். And he's also the same person who denied the Lord. ஆனால் தேவனின் கிருபை அவனை மன்னிக்கும் என்று அவன் அறிந்தவன். And he's also the person who knows that the grace of the Lord will forgive him. பிரபு பின்மாற்றம் அடைந்து 6 பேரை கூட்டிக் கொண்டு அங்க மீன் பிடிக்க மறுபடியும் அந்த தொழிலுக்கு திரும்பினவன் தான். And he's also the same person who went back to his old life with along the other 6 people to the fishing, and that is also the same person, because of the grace of the Lord he came back again. பாருங்க, அவனா போகல, 6 பேரையும் கூட்டிட்டு போறான் பாருங்க. Here we see that he did not go alone to his previous work, but he took the other 6 members as well. சில பேர் பின்மாற்றம் அடைந்தா மற்றவர்களையும் பின்மாற்றம் அடைந்து வைத்திருவார்கள். Sometimes when people are set back in their life or in the spiritual life, they just pull the others also towards their backward life. பின்மாற்றம் அடைந்தாலும் ஆண்டவர் அவனை திருப்பி கூட்டிக் கொண்டு வருவார். Even though Paul went backsliding in the spiritual life, still God pulled him up and took him to the same stage where he was supposed to be. ஏனென்றால் அவனுக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், தேவ கிருபையினால். And the reason is because of the God's grace, and because of that grace he has been called back, he has been taken back by the Lord for all the good things that he has to do. அப்போஸ்தலர்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் அல்லவா? And for the apostles he had been appointed as a leader. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனம். It's about Acts chapter 2 and verse 14. 14.
அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். But Peter, standing with the 11, lifted up his voice and addressed them, Men of Judah and all who dwell in Jerusalem, let this be known to you, and give ears to my words. தேவனின் வல்லமை வரும்போது அவன் எழும்பத்தக்கதாக, தேவ வார்த்தையை தைரியமாய் பேசத்தக்கதாக கிருபை இருக்கின்றது. And he has this grace. When the mightiness of the Lord comes to him, he had been able to stand bravely and tell to the people about the God's word. ஜெயிலுக்கு இருந்தாலும் அவனை கொலை செய்ய நியமித்தாலும் அவன் நல்லா தூங்குற மனுஷன். Even though he has been jailed, and if there are people appointed to kill him, even in that stage, he's, with the grace of the Lord, he is able to sleep very well. தேவனை அறிந்த மனிதன். The reason is he knew the God, தேவ கிருபையில் வளர்ந்து கொண்டிருக்கிற மனிதன். and he is the same person who has been in the grace of the Lord, which is increasing day by day. தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிய வேண்டும். And we also need to know how mighty is our God. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்க்காதபடி தேவனை பார்க்கும்போது நீங்க நல்லா தூங்குவீர்கள். Even in your life, when you want to sleep peacefully with thinking everything else that is happening around you, you'll not be able to sleep. But when you know the Lord, and when you think only about the things of the Lord and not the things around you, you will also be able to sleep peacefully. கட்டுகளை அறுக்கிற தேவன். And he's also the same God who will free you from all your clutches. தடைகளை நீக்கி போடுகிறவர். And he's also the same God who will take away all your obstructions. என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் தாண்டி போகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவர். Whatever the obstructions that are in ahead of you, God is the one who can help you to overcome all of those. அவன் தூங்கினான், ஆண்டவரின் தேவதூதன் வந்து அவனை வெளியே கொண்டு போனார்கள். And we can see that Peter, when he was asleep, the angel of the Lord came to him and freed him and took him out of that place. தேவ கிருபையில் வளர வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவில நாம் வளரணும். And if we want to grow in the grace of the Lord, firstly we need to know the knowledge and have the knowledge to know the Lord more and more. தேவனின் வார்த்தையை தியானிக்கணும். And we need to meditate the word of the Lord. இரண்டாவதாக, Secondly, தேவனின் சமூகத்தை தேடி வர வேண்டும். and we need to search the Lord's presence and come towards his presence. தேவ சமூகத்துக்கு நடுக்கத்தோடு வந்து நிற்க வேண்டும். And we need to come to his presence with a trembling heart. எபிரேயர் Let's turn our Bibles to book of Hebrews, 4வது அதிகாரம் chapter 4 11வது வசனம். and the verse 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். Let us then with confidence draw near to the throne of grace, that we may receive mercy and find grace to help in time of need. அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். Let us then with the confidence draw near to the throne of grace, that we may receive mercy and grace and find grace to help in time of need. கிருபை தேவைகளை சந்திக்கும். And the grace of the Lord will meet your needs. கிருபையில் வளர 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 தேவைகளை நீங்கள் சந்திக்கத்தக்கதான வழிகள் திறக்கப்படும். And as you grow in the grace, all your needs will be met in an easier way. ஆபிரகாமுக்கு ஆட்டுக்கடா தேவையாயிருந்தது. ஏற்ற சமயத்தில் அந்த ஆட்டுக்கடாவை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா. And when we look at Abraham's situation, there was a sacrificial lamb that was needed, and God gave it to him. அன்னால் தேவ சமூகத்தில் போய் அங்கு அழுதாள் அல்லவா, சாமுவேலை பெற்றாள் அல்லவா.
And even in the life of Annas, when she cried for a child in the presence of the Lord, the grace of the Lord gave him Samuel the prophet. எல்கனா புருஷன் நல்லா சந்தோஷத்தின் காரியங்களை தேற்றி ஆற்றினது போதாது என்று தேவ சமூகத்தில் வந்தால் அங்கு சாமுவேலை பெற்றார். Even though Elkanah tried to convince her, make her happy about the situation that she is still going through, but still she knew that the grace of the Lord is more important than the thing that she receives. For that she goes into the Lord, and that's when she bore Samuel. தேவனின் சமூகத்தை தேடும்போது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். And when you search the Lord and seek the Lord and the presence of the Lord, that's when your needs will be met. ஆயக்காரனை போல நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தும் போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். And when you humble yourself like a servant in the presence of the Lord, then you will be lifted up. பரிசேயனை போல நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்றால் பெருமையாய் பேசினால் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். And in case if you put up a pride heart like a Pharisee, then God will never be happy about you, and he will put you down instead of lifting you up. தாவீதுக்கு அருளின நித்திய கிருபையினால் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். And God has told you that the same grace that I have given to David, I will also give it to you. யோசுவா தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடி அங்கு இருந்தான். அவன்தான் நெக்ஸ்ட் லீடராய் மாற்றப்பட்டான். And we can see also in the life of Joshua, he did not leave the presence of the Lord, and for that reason God made him to be the leader after Moses. தேவனின் காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் தேவனின் சமூகத்திலே நடுநடுக்கத்தோடு பயபக்தியோடு தேவனை சார வேண்டும். And if you want to grow in the presence of the Lord, and if you want to be in the presence of the Lord, firstly you need to come to him with a trembling heart. இந்த மாதத்திலே தேவ கிருபையிலே தேவ பிள்ளைகள் வளர வேண்டும். And on this month the children of the God should grow in the grace of the Lord. இந்த நாளிலிருந்து இருந்து அது துவங்கட்டும். And it has to happen starting from this day. தேவ வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And when we need to know the word of the God. தேவனின் சமூகத்தை தேடி வர வேண்டும். And we need to seek the God's presence. மூன்றாவதாக And thirdly, மனத்தாழ்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். and we need to live a humble life. எவ்வளவு இருந்தாலும் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். Even though if we have so many things with us, we should still have that humble heart. அப்போதான் தேவ கிருபை வளர வளர நாங்கள் எல்லா பகுதிகளிலும் வளருவோம். And that's when we grow with a humble heart, which the Lord wants us to be, then we will also grow in every other place. யாக்கோப்பு 4வது அதிகாரம். Let's turn our Bibles to the book of Jude. 6வது வசனம். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. Book of James chapter 4 and verse 6, but he gives more grace, therefore it says God opposes the proud but gives grace to the humble. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். And he says the God opposes the proud. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. And it has been said that he gives grace to the people who are humble. எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றா சுகத்தோடு இருந்தா எல்லாம் இருந்தாலும் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And we need to learn how to live a humble life, even though God has given us with good health, riches and everything. கீழ்ப்படிய வேண்டும். And we need to be obedient. தேவாதி தேவனின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். And we need to be obedient to the word of the Lord. எல்லா காவலோடும் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். And we need to protect our tongue and the words that we speak. அதுதான் அது பெருமையை பேச வைக்கும். Because that tongue is the one that will help us to, that will make us to blow our own trumpet. பெருமையை பேசுகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். And when we talk proud about ourselves,
we need to understand we are speaking against the Lord. தேவ கிருபையினால் இதை பெற்றோம் என்று அவர்கள் மறந்து விடுவார்கள். And they forget the things that because of the grace of the Lord they had got all of these things. தேவனின் முதலாவது வருகையில் அந்த கிருபையை ஆண்டவர் கொண்டு வந்தார். And when he came for the first time, in the first coming, he brought that grace to us. குழந்தையாய் பிறந்தார், எங்களுக்காக சிலுவையில் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். And he came with the grace of the Lord in the first coming, like as a child he came to us. He sacrificed himself on the cross for us, and he rise up again on the third day. இரண்டாவது தீமோத்தேயு, Let's turn our Bibles to 2 Timothy முதலாவது அதிகாரம் chapter 1 10வது வசனம். and the verse 10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். And which now has been manifested through the appearing of our Savior Christ Jesus, who abolished death and brought life and immortality to light through the gospel. அதான் தேவ கிருபையாய் இருக்கிறது. And that is the grace of the Lord. இப்போ முதலாவது வருகையில் ஆண்டவர் கிருபையை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதான கிருபை இருக்கிறது. 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு கடைசியாக முதலாவது அதிகாரம் 13வது வசனம். Yeah. Let's turn our Bibles to 1 Peter chapter 1 and verse 13. And as we saw, the first coming is basically about the grace that he wants us to have now, and the second coming is different, how he is going to do it, and we'll read that in the verse 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். Therefore, preparing your minds for action and being sober-minded, set your hope fully on the grace that will be brought to you at the revelation of Jesus Christ. ஆண்டவர் வரப்போகிறார். The God is surely going to come. அதற்கு தேவ பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும். And for that, the children of the God needs to prepare. தேவனின் கிருபை உங்களை அது ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். And the God's grace will help you to be prepared. அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். And we need to be prepared for it. தேவனை அறிகிற அறிவினால், And with the knowledge where we know the Lord, தேவ சமூகத்தை தேடி வந்து நிற்கும் போது, and when we search the Lord and when we come towards His presence, மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் நிற்கும் போது, and when we stand in His presence with a humble heart, தேவனின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட தக்கதான தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். and that is when we would be prepared for the coming of the second coming of the Lord. யாவரும் எழுந்த வண்ணமாக I request everyone to rise up. 1 கொரிந்தியர் திருவிருந்துக்கு கடந்து போகிறோம். We are all going to go into the Holy Communion. இந்த காரியத்திலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And on this Holy Communion you need to be very careful. அவர் வரும் அளவும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட இட்டிருக்கிறார். And God has commanded us to follow this until He comes to us again. இந்த வசனங்களை வாசிப்போம். And we need to read these words now. அது ஞாபகப்படுத்தத்தக்கதாக, This will help us to remember. நாம் தெளிந்தவர்களாய் மாறத்தக்கதாக, It will help us to have a clear mind. பயபக்தியோடு சேவிக்கத்தக்கதாக. It will help us to serve the Lord with fear. 1 கொரிந்தியர் Let's turn our Bibles to 1 Corinthians 11வது அதிகாரம் chapter 11. 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். Let's read from verse 23 till verse 31. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம்
என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எல்லாரும் பயபக்தியோடு திருவிருந்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். Thank you, Jesus. தேவனை நோக்கி பார்ப்போம். Thank you, Lord. தகப்பனே, இந்த திருவிருந்தை நீ வரும் அளவும் நாவத்துக்காக நீ செய்யுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறீரப்பா. தகப்பனே, இந்த நாளில் திருவிருந்தை ஆண்டவரே அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக இந்த பந்தியில் கலந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. இதில் கலந்து கொண்டு ஆண்டவரே பானம் பண்ணும்போது எங்களுக்குள் இருக்கிற வியாதிகள் எங்களை விட்டு நீங்கத்தக்கதாக சுகமாக்குங்க ஆண்டவரே. கிருபையில் பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை அறிவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பயபக்தியோடு நடுக்கத்தோடு இந்த காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இதில் பானம் பண்ணுகிற ஒவ்வொருவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சுகப்பட்டவர்களாய் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கத்தக்கதாக கலிகூறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Thank you, Lord. தகப்பனே, எல்லாரும் ஆண்டவரோடு பேசுவோமா? ஆண்டவரோடு பேசத்தக்கதாக காரியங்களை கர்த்தர் நடத்தத்தக்கதாக. தேங்க்யூ லார்ட். பரிசுத்தங்கள் அன்பு தகப்பனே, இந்த பானம் பண்ணும் முதலாக எங்கள் காரியங்களை நீர் பார்த்துக் கொள்வீராக ராஜா. எங்கள் சர்வங்களை நீங்கள் சுத்திகரிக்கும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, விடுதலையாக்கும்படியாக, சுகப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் தான் எங்கள் கிருபையினால், கிருபையினால் எங்களை நிலைநிற்கத்தக்கதாக
திரும்பி தேவ சமூகத்தில் கொண்டு வரத்தக்கதாக நீ மாற்றுகிறவராய் இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பானத்தை உண்ணத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பானம் பண்ணுவோம். Thank you, Jesus. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Holy Spirit. இப்போ நாங்கள் தசமபாவம் கர்த்தருக்கு காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். விரும்பின ஒவ்வொருவரும் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். மன விருப்பத்தின்படி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அது பிரயோசனமாய் கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவர் கிருபை பாராட்டுவார். Thank you, Jesus. Thank you, Jesus. காணிக்கைக்காக சாம் ஜெபிங்க. Thank you, Lord. Thank you, Lord. வந்து அந்த பட்டியல் போடத்தக்கதாக வேண்டுகிறேன். Thank you, Jesus. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Lord. Thank you, Jesus. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்க தான் இந்த பிள்ளைகளை இந்த இடத்தில் கொண்டு வந்தீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவர்கள் செய்கிற காரியங்களை, இவர்கள் கொடுக்கிற காரியங்களை, ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதுக்கு ஏற்ற பலனை நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனின் சமாதானமும் சந்தோஷமும் இவர்களின் வாழ்க்கையிலே தங்கி இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் தான் ஆளுகை செய்ய வேண்டும். இவர்களுக்கு என்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றி இவர்களை மகிழ்ச்சி அடையத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக. என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க வேண்டுமோ உம் சித்தத்தின்படி அது நடக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அற்புதமானவர், அதிசயமானவர் ஆண்டவரே. நல்ல செய்திகளை இவர்கள் கேட்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தடைகள் அதற்கு விரோதமாய் இருக்கிறதால் அது அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது அழிந்து நிர்மூலமாகி சுட்டரிக்கப்பட்டு போவதாக. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா கிருகைகளும் குடும்பங்களை விட்டு வெளியேற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், வறட்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேற நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தா, நீங்க சுகப்படுத்துங்கப்பா. சுகப்படுத்தும்படியாக ஒவ்வொரு அவயவங்கள் மேலும் தேவனின் வல்லமை இப்பொழுதே கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு செல்களின் மேலும் தேவனின் வல்லமை கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தா, நீங்க தான் அதிசயமானவர், நீங்க தான் அற்புதமானவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபையினால் அந்த காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்தீங்க, வழி நடத்தினீங்க, பேசினீங்க, திருவிருந்தில் கலந்து கொள்ள கிருபை செய்தீங்க. உங்களை பார்க்க ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே வந்தோமே, அதை நினைத்தருளும். கர்த்தாவே, நினைத்தருளும். ஆண்டவரே, பேதுரு சொல்றான், உம்மை விட்டு யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம் என்று சொல்லுகிறானே. கர்த்தாவே, உம்மை விட்டு நாங்கள் யாரிடத்தில் போவோம்? கர்த்தாவே, நீங்க தான் எங்களுக்கு சமாதான கர்த்தர், நீங்க தான் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், நீங்க தான் அற்புதமானவர். எல்லா காரியத்தையும் பொறுப்படும், வழி நடத்தும். இவர்கள் போகிற இடங்களை பாதுகாரும், இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாரும், ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாரும், பிள்ளைகளை பாதுகாரும், வழி நடத்தும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே.